அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, நிஃப்டி எப்படி போயிருக்கு, பேங்க் நிஃப்டி எப்படி போயிருக்கு, என்ன ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்க எப்பவுமே முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு செய்யுங்க. இப்போ அருள்ராஜன் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன நடந்திருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த ஸ்டாக்ஸ் எப்படி போயிருக்கு, வேற உலக நிலவரம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத ஷார்ட்டா சொல்லுங்க சார். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றது ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஆரம்பமா தான் இருந்தது. ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துல துவங்கினதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஏற்றம் அப்படின்றது சஸ்டைன் ஆச்சா அப்படின்னா இல்லை அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடியும் போது அது 24,743 முடிஞ்சாலும் கூட ஸோ இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்ல தான் ஓப்பன் ஆனது. ஸோ கிட்டத்தட்ட அது 800 தாண்டி 802 24,802 ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் சைடு வேலை இருந்துட்டு அப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது. கிட்டத்தட்ட 24,885 வரைக்கும் ஏறினது. அப்போ வெள்ளிக்கிழமையின் அடிப்படையில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வெள்ளிக்கிழமை 743 முடியும் போது இது 875 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 140 150 புள்ளிகள் ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கூட கரெக்டா அந்த 2:30 மணிக்கு என்னாச்சு, உச்சத்துல இருந்து 24,885 இருந்து ஒரு half an hourல ஒரு அடின்னு அடிச்சு எங்க வந்துச்சு, இப்போ 24,885 இருந்து 24,750 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 130-135 பாயிண்ட்டுங்க டக்குன்னு அடிச்சுட்டாங்க, அடிச்சு இறங்கியாச்சு. ஆக இது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல குறிப்பா எஃப்ஐ செல்லர்ஸா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரும். அவங்களும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செல் ஆன் ரேலி அப்படின்ற பேசிஸ்ல இந்த இடத்துல அவங்க செல்லிங்க ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குளோபலா நமக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பெரிய அளவுல மாற்றம் இல்லை, கொஞ்சம் இறங்கி முடிஞ்சதுன்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் இந்த டவ் ஃபியூச்சர்ஸ் ஓரளவுக்கு பழைய இறக்கத்தை மீட்டெடுத்து ஒரு சமநிலைக்கு வந்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் யூஎஸ் மார்க்கெட்ல என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, செப்டம்பர் மாசத்துல அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி ஃபெட் ரிசர்வ் அவங்க வட்டி விகிதத்தை குறைப்பாங்க அப்படின்னு குறைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே. அதனால எப்ப குறைப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்துட்டு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அவங்களோட ஜாப் வீக் டேட்டாவும் கண்டிப்பா வட்டி விகிதம் குறைப்பதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம மார்க்கெட்ல இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிப்டியும் சென்செக்ஸும் இன்னைக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அந்த ஏற்றத்தை எல்லாம் இழந்ததை நம்ம பார்த்தோம். அதே நேரம் மற்ற செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லும்போது மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு கொஞ்சம் ஏறிதான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் பொதுவா. அதே சமயம் செக்டார்ஸை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நிப்டியோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணும்போது பேங்கிங் செக்டார் அப்படின்றது ஓரளவுக்கு அதாவது நிப்டியை ஒட்டிய ஒரு நகர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு நிப்டி மாதிரியே அது என்ன பண்ணிருக்கு, ஏறி இருக்கு. அதே மாதிரி நிப்டி இறங்கும் போது கூடவே இறங்குனதை நம்ம பார்த்தோம். அதனால நிப்டி ஏறி இருக்கா, பேங்க் நிப்டி ஏறி இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை முன் வைக்கும் போது ஜென்ரலி ஆமா, ஸோ நமக்கு நிப்டி ஏறின மாதிரி அது ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலும் கூட இறங்கும் போது அதே மாதிரி இறங்குனனால அந்த பெரிய அந்த ஏற்றத்தை எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவலா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டார் இது ஏறக்குறைய ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அப்படின்றது யாருக்கு பெரும் பலனை அளிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லும்போது நமக்கு ஆட்டோமொபைல் செக்டாருக்கு அது பெரிய பலன் அளிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இன்னைக்கும் ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்றது ஒரு கன்சிடபிளி ஒரு பெரிய ஏற்றத்தை, அதாவது நடுவுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் வந்தது, அதன் பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் ஒரு புதிய ஏற்றத்தை, வலிமையான ஏற்றத்தை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஸ்டில் ஆட்டோமொபைல் வின்னரா தான் இருக்கிறாங்க. அதே சமயம் எஃப்எம்சி செக்டார்ல ஒரு சிறிய பலன் இருந்தாலும் கூட அதுல ப்ராஃபிட் புக்கிங் வந்தாச்சு அப்படின்னு நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம். அதுல முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணி வெளியில வர்றது நல்லது அப்படின்றது கூட ஒரு இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஃபார்மா செக்டார் பொறுத்த வரைக்கும் அந்த
டாரிஃப் அப்படின்றது இன்னும் கழுத்துல தொங்கிட்டு இருக்குதா நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்னும் எந்த சமயத்திலுமே இன்னும் அதை ஹோல்ட்ல போட்டிருக்கிறாங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எனி டைம் அனௌன்ஸ்மெண்ட் வரலாமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு தான் இருக்கிறது. நடுவுல ஐடி கொஞ்சம் ஏறின மாதிரி இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்தாச்சு. பழையபடி பேக் டு ஸ்கொயர் ஒன், எங்கிருந்து ஏற ஆரம்பிச்சதோ அங்கிருந்து மீண்டும் இறங்கியாச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெட்டலுக்கு வந்து சீனால இருந்து வரக்கூடிய இறக்குமதிக்கு ஒரு தடை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து மெட்டல் செக்டர் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால தொடர்ந்து மெட்டல் செக்டாரினும் வலிமை காட்டி தான் வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். மற்றபடி செக்டார் வைஸ் பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி சில முக்கிய நிறுவன செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது கான்கார்ட் வந்து 3:5 அப்படின்ற ஒரு போனஸ் விஷயம் கொடுத்துருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடி அதானி பவருக்கு வந்து ஒரு பூட்டான் ட்ரக் கிரீன் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட 570 மெகாவாட் பவருக்கு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ வேதாந்தா வந்து இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை வாங்குறதுக்கு ஒரு டாப் பிட்டரா வந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கிய செய்தி. மற்றபடி அரவிந்தோ ஃபார்மால வந்து இந்த யூஎஸோட FDA அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் ஒரு 8 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு நெகட்டிவ் நியூஸ். இதான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரம். ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்றத சார் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து டெய்லியுமே இப்போ அப்டேட் கொடுக்கறதுனால டெய்லியுமே வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத அன்னைக்கே கொடுத்துடுறோம். அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெருசாக மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் வந்து இல்லை. அதனால வந்து நம்ம ஆல்ரெடி சண்டே மார்க்கெட்டே நல்லா விரிவாக கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இந்த மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் என்னன்னு சொல்லுங்க சார். ஆமா, அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்ப மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் MSM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம நீண்டகால அடிப்படையில எப்படி நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் செலவு மட்டும் தான் இருக்கும் இல்லையா, அதனால வரவில்லாத ஒரு காலத்துல எப்படி நம்மளை தயார் பண்ணணுன்றதுக்காகவும் அடுத்து ஒரு மாசம் ஒரு நம்ம வந்து ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு எப்படி நம்மள ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதை வந்து எப்போ வாங்கணும் வைக்கணும்னு படிக்கிறோம். ஸோ இது முழுக்க ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்டாவும் ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாவும் ஒருத்தர் முழுசா மாறி தங்களுக்கான முடிவை அவங்களே எடுக்கிற மாதிரியான பயிற்சி வகுப்பு. இது வந்து மண்டே டு ஃப்ரைடே 4 வார கால பயிற்சி இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல நடத்துறதுனால வீட்டில இருந்தே அவங்க பார்க்கலாம். நானே தான் அதையும் எடுக்கிறேன். அதனால இந்த ஒரு அறிவாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே ஒரு அனலிஸ்டா மாறணுன்றதான் என்னோட ஆசை. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லனா நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. குறிப்பா இந்த 2 கிளாஸுமே பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கலந்துருக்காங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு கலந்துக்கிறவங்களுக்கு குறிப்பா சார் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேற கொடுக்குறாரு. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான கிளாஸ். நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.